நீங்கள் வீடியோ போகிற அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம GTA San Andreas வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்கோம் நண்பா. நம்ம இன்னும் உங்களுக்கு பார்ட் 2 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இவன் பேர் வந்து CJ நண்பா. இப்போ பாருங்கள், இது அழுத்துறேன், சீக்கிரமாக வந்துடும். உங்களுக்கு நிறைய பாட்டு வேணுன்னா எஸ் அப்படின்ட்டு போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இது நான் வந்து பிசியில் விளையாடல, நான் வந்து ஃபோனில் காசு கட்டி விளையாடுறேன். 150 ரூபா 150 ரூபா கொடுத்து விளையாடுறேன். நீங்கள் அப்படி விளையாடணுன்னு தேவையில்லை நண்பா, காசு வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு. நீங்கள் இதை பார்த்தா மட்டும் போதும் நண்பா, காசு மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க நண்பா. நான் இதில் நிறைய மிஷின்ஸ்லாம் முடிக்க போகிறோம். பார்ட் 2 வேணால் எஸ் அப்படின்ட்டு போட்டு ஒரு ஹார்ட்டின் போடுங்க. நான் நிறைய போடுறேன், நிறைய கமெண்ட் நிறைய போடுறேன். இதை கதை வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்டோரியாக போடுறேன் ஒரு வீடியோவில். அது ஒரு 30 மினிட்ஸ் வரும், ஏன்னா பெரிய கதையாக சொல்ல போகிறேன். அதுதான் நான் ரொம்ப நாளாக ஆச்சு அது ஓட்டி, அதனால தான் இப்படி கிறுக்குத்தனமாக ஓட்டேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பா. இப்போ நான் இதுதான் குரூ ஸ்ட்ரீட், இதுதான் CJயோட ஹவுஸு. இவன் பேர் வந்து ஏதோ CJ. இவன் வந்து நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். இவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டான். இவங்க அம்மாவை வந்து சாவடிச்சிட்டாங்க. இவன் ஃப்ரெண்டு பேர் பிக் ஸ்மோக்கு, ரைடரு, இன்னொருத்தர் இருப்பான், அவன் பேர் தெரில. இவங்க எல்லோரும் தான் இங்கே இருந்தாங்க. அதனால இவங்க எல்லாத்தோடையும் இப்போது ஃப்ரெண்டாக இருக்கான். இப்போ அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் 5 வருஷம் அங்கே இருந்ததுனால எல்லாம் போயிடுச்சுடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க, அந்த பித்தளைங்க அங்கே வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதுதான் இந்த இங்கே ஒருத்தர் இருக்கால கும்முன்ட்டு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இது. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப நாளாக இவனுக்கு ஆளே இல்லைல்ல இவன், அதனால ஃபுல்லாக நாஸ்தி பண்ணுறானுங்களா பித்தளைன்ட்டு ஒரு கேங் வந்து. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இதே வராங்கடா பித்தளைங்க அப்படின்ட்டு அவன் எகிரி குடிச்சுட்டான். இப்போ நாங்கள் எல்லோரும் சைக்கிளில் போகிறோம், ஏன்னா கார் வெடிச்சிருச்சு. அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, அதுதான் அது வழியாக போகிறோம். இப்போ நம்ம என்னன்னா, நாங்கள் 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 பேர் ஃபஸ்ட்டு இருப்போம், எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 4 பேரில் ஒருத்தன் வந்து தனியாக போயிடுவான். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், எனக்கு அள்ளுட்ரும். இந்த டாக்ஸிக்காரன் ஒன்று பண்ணுவான் பாருங்க. நான் பாட்டுக்கு சும்மா ஓட்டிகிட்ருக்கேன், சூடாக ஆரம்பித்தோடனே அட கடவுளே அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஓட்டவே தெரியாது. எனக்கு பைக்கெல்லாம் கார்லாம் அவ்வளோ ஓட்ட தெரியாது. அப்போ தான் செகண்ட் டைம் விளையாடுறதோ இந்த பைத்தியக்காரன் வந்து இந்த டாக்ஸிக்காரன் இடிச்சான் பாருங்க. அப்போ போச்சுங்க. இங்கே பாருங்க அப்படி என்னென்ன பண்ணுறானுங்கன்ட்டு இந்த பித்தளைங்க. அவங்களும் ஒரு பக்கம் பண்ணுறானுங்க, மற்றவங்களும் பிடிச்சி அடிக்கிறானுங்க. எனக்கு மண்டை பிச்சுக்கிச்சப்போ. இது வேறு நான் வேகமாக போகணும், இல்லைன்னா அவனுங்க ஓடிடுவானுங்க அப்படின்ட்டு ராங் ரூட்டில் வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதே ரூட்டில் தான் அவனுங்க உள்ள வரானுங்கன்ட்டு இப்படி திரும்பினா அவனுங்க இருப்பாங்க, இப்படி போனால் நான் இருப்பேன். இங்கே பாருங்க, இந்த மரத்தை வழியாக சிக்கிட்டு சாமி, அவனுங்க அங்கே போயே சேர்ந்துட்டானுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறானுங்க. இதோ இங்கே பாருங்க 3 பேர் இருக்கானுங்களா, நான் தான் லேட்டு. ஏன்டா அப்படி கேவலமாக ஓட்டுறேன்ட்டு இவன் வந்து நான் பார்த்துக்கிறேன்டா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு போயிட்டான். இவனும் நானும் இன்னொருத்தனும் தான் போகிறோம். சீதாவும் ரைடரும் இந்த ஸ்வீட்டும் தான் போகிறோம். இவன் பேர் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நினைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ரூட்டெல்லாம் தெரியாது. நான் கண்ணா முன்னான்னு போயிட்டுருக்கேன். ஒருவேளை நம்ம தான் முன்னாடி போகணுமோ? இந்த ரைடர் தான் முன்னாடி போகணுமா? பரவாயில்ல, அவன் வந்தான் என்ன வரலாம், நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு போவோம். இதோ உங்களுக்கு பாட்டு வேணால் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்கப்பா. சப்ஸ்கிரைபு 2 கலரில் இருக்கும், அதுவும் போட்டுங்க. அப்படியே அந்த லைக்கு போட்டு அப்புறம் சப்ஸ்கிரைபில் பெல் ஐக்கானும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு 6 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கே வந்துட்டானுங்க. டே முன்னாடி போ. ஐயோ, நான் அவன் மேலே ஏற்றிருந்தா பின்னாடி நிறைய பித்தளைங்க இருக்கானுங்க, போயிடுவானுங்க. ஏன்டா என்னை விட்டுட்டு போகிறேன், அவனுங்கன்னு கத்துறானுங்க. அவனுக்கு வேறு நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா எனக்கு இந்த வழி பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டேன். ஐயோ எனக்கு வேறு டச்சு வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னா நான் ரொம்ப விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. பைத்தியக்காரா போடா சீக்கிரம் அப்படின்னு அவங்க வர திட்டுறாங்க. நம்ம போயிடுவோம் எப்படியோ. அந்த ரெட் கலரில் இருக்கிற அங்கே போய் நிற்கணும்.
ஃபாஸ்டா போய் நில்றா. எப்படியோ ஸ்கிட் போட்டு நின்னாச்சு. அதான் வந்துட்டாங்க. டேய் நீ ரொம்ப நாள் வெளியே போனதுனால அவனுங்கெல்லாம் ஓவரா தலைக்கு மேலே ஆடுறாங்க. நீ இதுக்குடா போன எங்களை விட்டுட்டு ஓடி ஓடி? ஏன்டா எங்களை விட்டுட்டு போனா? பைத்தியக்காரா, இப்போ எல்லாம் போயிடுச்சுக்கா நம்ம கட்டுப்பாடை விட்டு. டேய் நான் என்னடா பண்ணுறது? போடாடே எல்லாம் போயிடுச்சு. பித்தளைங்க ஃபுல் ஏரியாவே இது பண்ணிட்டானுங்க. குரூப் சீட்லேயும் அவனுக்கு நிறைய ஆள் இருக்குதுங்க. போடாடே பித்தளைங்களாம் இது அவ்வளோதான் போ. பித்தளைங்கள்ட்ட நம்ம மாட்டிடுவோம். பைத்தியக்காரங்களா சீக்கிரம் வாணுங்கடா, நாங்கள் கிளம்புறோம் போ. ஏய் ஹேர் கட் பண்ணுறா, அப்படியே பழம் மாதிரி இருக்குது ஹேரு. மிஷின் பாஸ்ட் அப்படின்னா நம்ம இந்த மிஷினை முடிச்சிட்டோம். அப்புறம் மரியாதை ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ நான் மேலே போய் ட்ரெஸ் கழட்டிட்டு வர போகிறேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. பனியனும் ஷூன்னு தான் கழட்டிக்க போகிறேன். ஏன்னா சும்மா தான் அதெல்லாம் இப்போது பண்ண முடிஞ்சு. இப்போ பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது நான் செகண்ட் டைம் விளையாடுறது. அப்போ நான் விளையாண்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் இப்போ எனக்கு ஒழுங்காக டச் வரக்காக மாட்டேங்குது. அப்போ விளையாடுறது இப்போ லேப்டாப்பில், இப்போ விளையாடுறது ஃபோனில். அதுதான் அதில் விளையாடுற ரிமூவ் ஐட்டம்ஸில் போய் சட்டையை கழட்டுறான். எப்படி அருணாளுக்கு டஃப் கொடுப்பேன்டா. அருணாள்டு ஃபோனு ஊதுனா தூக்கி போட்டு அவ்வளோதான், அங்கே போய் விழுந்துருவான். என்ன சொல்கிற என்னை பற்றி? செருப்பு கழட்டி அடிப்பேன். நீ செருப்பு இருந்தால் தானே? ஐயோ செருப்பையும் கழட்டி வச்சிட்டான்டா. சரி வா போனா. இப்போ ஆமா இப்போ எங்கே போகிறது? நீ முதல்ல வாடா, முதல்ல வந்தா நீ போதும். சரி வா கூப்பிட்டு போகிறேன். எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு நீ முதல்ல வாடா. டே எப்போ இப்போ நான் இவரை எங்கே கூப்பிட்டு போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஹிடன் பிளேஸ் சொல்கிறேன். இந்த GTA San Andreasலேயே உங்களுக்கு ஒரு பைக்கு வேணுமா? நான் இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பைக்கு வேணுமா? என் கூடயே வாங்க, உங்களுக்கு அந்த லொக்கேஷன் சொல்கிறேன். இதோ அப்போது இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரியாது. இப்படி லெஃப்ட்டு ஏதாவது சிஜே வீட்டுக்கு பின்னாடி வந்து சைக்கிளில் இங்கே ஒரு ஏரியா இருக்கும். அப்படியே இங்கேருந்து இறங்கி வாங்க. அப்படியே இறங்கி இல்லைன்னா அந்த மெயின் ரோடு அங்கே ஒரு பாலம் இருந்துச்சுல, அங்கேருந்து கூட இறங்கி வரலாம். நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். நான் சும்மா விற்று காட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. கோய் இப்போ நம்ம போகிறது தான் பைக். ஏதோ இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பைக்குக்கு போகிற இடம். அப்படியே போங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. எங்கெங்கெல்லாம் நான் சொல்கிறேன்னா அப்படி போங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஐயோ சாமி சரி ரொம்ப அவசர கோளாரத்தில் போய் முட்டிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு இந்த பில்டிங்கில் தான் நம்ம பைக் இருக்குது. இது பேர் வந்து நான் ஜார்விஸ் லாலிபப்னு வச்சுக்கிறேன். நான் IPL I ஃபார் ஐஸ்கிரீம், P ஃபார் பிரவீன் எங்கள் மாமா பேர், L ஃபார் லயன். அதுதான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IPL அப்படின்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் இதுக்கு பேர் வந்து லாலிபப். இதுதான் அந்த ஹிடன் பிளேஸ். இல்லைன்னா நீங்கள் அங்கே ஒரு ரோடு இருக்குது, அப்படி